ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ எல்லோரும் வந்து குரூப் 2 ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்போம் சரிங்களா. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஜஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2025 சரிங்களா. ஸோ வரக்கூடிய குரூப் 4 வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நிறைய வந்து படிக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து இருந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி 2025 எந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 6 to 12 இருக்கக்கூடிய ப்ளஸ் சிறப்பு தமிழ் சரிங்களா. ஸோ நியூ அண்ட் ஓல்டு எல்லா புக்குமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிச்சிங்கன்னா தமிழும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸும் இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்ரேஷன் வந்து கொடுக்கணும். எக்ஸாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மே ஜூனில் வந்து வந்துடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழை தரவாயிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. தமிழுக்கு வந்து ரிவிஷன் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தமிழில் டெஸ்ட் ரைட் பண்ணுறோமோ நமக்கு வந்து மார்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வர இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக சரிங்களா. நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் என்னென்னா 8 மந்த் கோர்ஸாக வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த 8 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா மே மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மந்த்ஸ் இருக்குது. இந்த 8 மந்த்ஸும் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாலே நமக்கு ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100+ டெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷெடியூல் வியூ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் 100+ டெஸ்ட் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 10,000+ கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 4ல் வந்து நீங்கள் ஒரு கொஷின் கூட வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்து கொஷின் வந்து வெயிட்டடாக தான் கொடுப்போம் சரிங்களா. நியூ அண்ட் ஓல்ட் புக் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே சரிங்களா, டெஸ்ட்டுக்கு பிஃபோராகவே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா. ஒன் லைனர்லாம் எல்லாமே கிடையாது சரிங்களா. ஒன் லைனர் வந்து நெட்லேருந்து எடுத்து கொடுக்கறதோ அதெல்லாம் கிடையாது. நானாக எடுத்திருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து 1-to-1 கான்வர்சேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா. எக்ஸாமுக்கு பிஃபோராகவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடச்சிடும். சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுடைய சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்காது. நீங்கள் ஈஸியாக வந்து பர் டேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், ஒர்க்கிங் பர்சனாகவும் இருக்கலாம் சரிங்களா. காலேஜ் ஸ்டூடெண்ட் யார் வேணால் இருக்கலாம் சரிங்களா. நம்ம டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் ஷெடியூல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 மந்த்ஸுன்னும் போது நம்ம பொறுமையாக படித்தா கூட தெளிவாக படிக்கலாம் சரிங்களா. நம்ம தெளிவாக படிக்கும் போது எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து மிஸ் பண்ண மாட்டோம். நோட்ஸ் நாங்கள் கொடுக்கும் போது அதை நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஃபோனில் மட்டும் வச்சு படிக்காதீங்க சரிங்களா. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த 8 மந்த்ஸ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 சரிங்களா. நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தீங்கன்னா 9944401233 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் சரிங்களா. நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் ஷெடியூல் வியூ பண்ணுறேன். நம்மளுடைய 8 மந்த்ஸ் பேட்சுடைய ஷெடியூல் இதுதான் சரிங்களா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் 9944401233 வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுடைய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். வந்து ஷெடியூல் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே பிஃபோராகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா. ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. 1-to-1 இன்ட்ராக்ஷன் மெத்தட் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எப்படி எழுதிருக்கீங்க, உங்களுக்கு எங்கே லேக் ஆகுது அப்படின்ற இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் டைமுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை வந்து சொல்லணும். டெஸ்ட்டுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உடைய
டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொஷின் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து சிலபஸ் அண்டு 11th 12th சிறப்பு தமிழ் அண்டு நியூ அண்ட் ஓல்ட் புக் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும், கவர் ஆகிடும். ஸோ டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்க்கலாம் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா October 1st. சரிங்களா? டெஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து October 2nd டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டேர்ம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 5 லெசன் சரிங்களா? ஸோ இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, ஸோ இந்த 5 லெசன்ஸ் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது அண்டு தமிழ் மொழி தமிழ் எழுத்துக்களுடைய வகை சொற்கள். ஸோ இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது. ஸோ இந்த 5 லெசன்ஸ். ஸோ இந்த 5 லெசனுடைய நோட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து 100. சரிங்களா? ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது 100 மார்க்ஸ்ன்னு சொல்லும் போது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2. ஸோ ஒன் டே விட்டு தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டராக படிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்ஸும் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2. ஸோ October 6 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. ஸோ இதோட வந்து ஒரு டேர்ம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி 8th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேர்ம் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th அப்போது சாப்டர் 5. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ஓட வந்து டேர்ம் 2 கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 3ல். சரிங்களா? ஸோ சாப்டர் வைஸ் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு இப்போ வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th டேர்ம் 1. ஸோ எல்லாமே வந்து சாப்டர் வைஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து படிக்கவும் கஷ்டமாக இருக்காது. சிலபஸும் வந்து ஹெவியாக இருக்காது. டெஸ்ட்டு சிலபஸும். சரிங்களா? ஸோ அப்போது கிளியராகவும் தெளிவாகவுமே நீங்கள் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th டேர்ம் 2ல். சரிங்களா? டேர்ம் 2 சாப்டர் 1, சாப்டர் 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th டேர்ம் 3ல். சரிங்களா? ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. ஸோ 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணதும் 7th உடைய ஃபுல் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி 8th. சரிங்களா? ஸோ 8th. ஸோ 8th உடைய டேர்ம் 2. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8th டேர்ம் 3. ஸோ 8th கம்ப்ளீட் ஆனதும் 8th உடைய ஃபுல் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9th. ஸோ 9th சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7. ஸோ சாப்டர் 8, சாப்டர் 9. ஸோ 9th இருக்கக்கூடிய 9 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் 9th வந்து ஃபுல் டெஸ்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th. ஸோ 10th வந்து சேம் கம்ப்ளீட் ஆனதும் 10th உடைய ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ 11th 12th உடைய தமிழ் புக்கும் இருக்கும். 11th 12th உடைய சிறப்பு தமிழும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கேயுமே எந்த லெசனுமே மிஸ் பண்ண சான்ஸே இல்லை. நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க இந்த டெஸ்ட்டில். ஸோ 11th உடைய ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th தமிழ் இது. சரிங்களா? ஸோ 12th தமிழ். ஸோ 12th தமிழும் வந்து 8 சாப்டர் கம்ப்ளீட் ஆனதும் ஃபுல் டெஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th உடைய அட்வான்ஸ் தமிழ். சரிங்களா? ஸோ 11th உடைய அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரே ஒரு லெசன் கூட வந்து படிக்காமல் விட மாட்டீங்க. ஸோ 2025 குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து 100க்கு 100 மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 11th உடைய அட்வான்ஸ் தமிழுடைய 100 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th அட்வான்ஸ் தமிழ். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd. ஸோ 3rd மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கவிதையியல் அந்த சாப்டரும், 5th மார்ச்சில் வந்து கதையியல். சரிங்களா? ஸோ இந்த இருக்கக்கூடிய 77 to 82 இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் டெஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் தமிழுடைய ஃபுல் டெஸ்ட்
ஸோ எல்லாமே டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதும் ஸோ 6th ஸ்டார்ட் பண்ணி 12th கம்ப்ளீட் பண்ணி 12th உடைய அட்வான்ஸ் தமிழ் வரைக்கும் நம்ம வந்து நியூ புக்கில் கம்ப்ளீட்டடாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 6 மந்த்ஸு சரிங்களா? கம்ப்ளீட்டடாக பார்த்துட்டு ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 வந்து பண்ணிடுவோம். சரிங்களா? 6 to 10 12 இருக்கக்கூடிய ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது 85 டெஸ்ட் வெறும் நியூ புக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 85 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு டெஸ்டஸும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக். ஸோ ஓல்டு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ 1 to 1 ஸோ உங்களுக்கு டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7th 8th 9th 10th ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 10th வந்து தமிழ் 2 வால்யூம் இருக்கும். இயல் 1 to 5ல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 சரிங்களா? வால்யூம் 1 இருக்குது. வால்யூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th உடைய ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க இதில். சரிங்களா? உங்களுக்கு வந்து செய்யுள் தனியாக இருக்கும். சரிங்களா? செய்யுள் தனியாக டெஸ்ட்டு, உரைநடை தனியாக டெஸ்ட்டு, துணைப்பாடம் தனியாக டெஸ்ட்டு, இலக்கணம் தனியாக டெஸ்ட் இருக்கும் 11th. ஸோ 11th வந்து ஃபுல் டெஸ்ட் வரும். ஸோ சேம் 12th வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் தனியாக, உரைநடை தனியாக, துணைப்படம் தனியாக, இலக்கணம் தனியாகனு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இதனுடைய ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓல்ட் புக்குடைய ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1 2 இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் குரூப் 4 மாடலில் வந்து உங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம் வந்து 2 இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 118 வந்து பார்த்திங்கன்னா ஸோ 118 டெஸ்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுடைய ஹைலைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட் டைம்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்கள் நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு பிஃபோராகவே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ 6 to இயல் 12 உடைய இயல் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்டஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ போத் நியூ அண்ட் ஓல்ட் புக்கில் வந்து டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னல் 11th 12th உடைய சிறப்பு தமிழ் இருக்கும். ஸோ 11th 12th உடைய சிறப்பு தமிழுடைய நோட்ஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே டாபிக் வைஸும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 8 மந்த்ஸை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ஸோ தமிழில் வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர முடியும். சரிங்களா? ஸோ மார்க்ஸ் தான் தமிழுடைய மார்க்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் இந்த 9944012033க்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். ஸோ ஜிபே இல்லைனா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டெஸ்ட்டுடைய ஷெடியூலை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.